ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட்டில் அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலலாம் கிடைக்கிற சீஸ் சாஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டிலே செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள், இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட்ஸ் சீஸ். அதனால் ஃப்ரெஷ் சீஸாக வாங்கிக்கோங்க, ஷ்ரெட்டட் சீஸ் வேணாம். பால், அதுக்கப்புறம் வெண்ணெய், மைதா, உப்பு, மிளகாத்தூள். ஃபஸ்ட்டு பேனில் பட்டர் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பட்டர் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகிட்டோம். கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆனதுக்கப்புறமா மைதா மாவு வந்து ஆட் பண்ணிக்கலாம். மைதா மாவு இல்லைன்னா ஆல் பர்பஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா விஸ்க் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக வந்துட்டு நல்லா பபிள்ஸ் வரும். இப்போ வந்துட்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த மில்க்கும் ஃப்ளோரும் நல்லா மிக்ஸ் ஆகி க்ரீமி டெக்ஸ்சராக வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை வந்துட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு இது நல்லா திக்காகணும் இந்த சாஸு. இப்போ திக்காயிடுச்சு. இப்போ வந்து ஸ்பேட்டுலா வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஃப்ளேமையும் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்ல க்ரீமி டெக்ஸ்சராக வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம சால்ட்டும் சில்லி பவுடரையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த சாஸ் கூட. ஸோ நல்லா க்ரீமியாக இருக்கும் இது. இப்போ வந்துட்டு அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த ஹீட்லேயே தான் வந்துட்டு நம்ம சீஸை மெல்ட் பண்ண போகிறோம். சீஸ் ஆட் பண்ணும் போது கம்ப்ளீட்டாக அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஹீட் கண்டிப்பாக இருக்கவே கூடாது. இப்போ வந்து விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த ஆல்ரெடி இருக்கிற ஹீட்லேயே வந்துட்டு அந்த சீஸ் மெல்ட் ஆகி வரும். சீஸ் கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் விஸ்க் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ஆனால் இதோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இது கொஞ்சம் ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகணும். அதனால நம்ம என்னென்னா கொஞ்சோண்டு ஹாட் மில்க் வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் ஃப்ரீயாக அந்த ஃப்ளோ இருக்கிறதுக்காக லைட்டாக தான் ஆட் பண்ணிக்கணும், ரொம்ப ஆட் பண்ண வேணாம். இப்போ பாருங்கள் நல்லா ஸ்மூத்தாக க்ரீமியாக இருக்குது. இந்த டெக்ஸ்சர் வந்துட்டு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், நாச்சோஸ், லோடட் நாச்சோஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சீஸ் சாஸ் வந்துட்டு உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வர்றதுக்கு ஃப்ரெஷ் சீஸாக வாங்கிட்டு வீட்டிலையே நீங்கள் துருக்கிக்கோங்க. ப்ரீ ஷ்ரெட்டட் சீஸ் வாங்கினீங்கன்னா அது அந்தளவுக்கு ஸ்மூத்து டெக்ஸ்சராக உங்களுக்கு கிடைக்காது. சாஸ் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அதில் ஹாட் மில்க் ஆட் பண்ணி கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துக்கோங்க. மீதம் இருக்கிற சாஸை நீங்கள் ஹீட் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா ஸ்டவ்லேயே வச்சு நீங்கள் ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சோண்டு மில்க் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ்லேயே வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. மைக்ரோவேவ் பண்ண வேணாம். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். கீப் சப்போர்ட் மீ.